நேற்று ஆஃப்டர்நூன் வந்து சிவத்திரன் ஸ்கூல்லேருந்து வரும்போது எடுத்த வீடியோ தான் இது. நான் வந்து அவன் கீழே நான் பார்த்துட்டு இருந்தேன் வருவான்ட்டு பார்த்தா அவன் இந்த சைடு வந்து படியில் ஸ்டெப்ஸில் ஏறிட்டான். அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிங் கொடுக்குறான். அப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த எங்கள் பால்கனிலேருந்து பார்த்தாலே இந்த சீன்ஸ் எல்லாம் தெரியும். இந்த பக்கம் வயலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ அவங்க வயலில் நாற்று நடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். அதாவது டெரஸ்க்கு போயிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தோம். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க போடுற அந்த பயிரெலாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப க்ரீனிஷாக மாறிடும். இது ஈவினிங் வந்து நான் விளக்கு ஏற்றும் போது ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஜோதி வந்து ஒரு மனசுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். நீங்கள் வந்து அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற எதுவுமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதை நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுவே ஒரு நல்ல மெடிடேஷன். அப்புறம் சிவத்திரனை வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் எங்களுக்கு வெனஸ்டே மார்க்கெட்டில் திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருந்தது. அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் எல்லா கவரையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு சிவத்திரனே எடுத்து வைக்க சொன்னேன். அவன் அதை பண்ணிகிட்டு இருந்தான். ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தான். அதுவும் பீன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி பண்ணுறான். நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவையும் பீன்ஸையும் பிரிச்சிரு. இப்படியே கவுண்ட் பண்ணுவேன். அப்படியே எடுக்கவே கவுண்ட்லாம் பண்ணாத. என்னது கவுண்ட் பண்ற? எதுக்கு கவுண்ட் பண்ணுறேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் வர சொன்னான். அதாவது கவுண்ட் பண்ணாதான் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக்கில் போடலாம் அப்படின்னு. நான் அவனுக்கு செய்ய சொல்கிற 2 வேலை வந்து இது ஒன்று. இது வந்து பட் வீக்லி எப்பயாச்சும் தான். அப்புறம் சாமான் நம்ம வாஷ் பண்ண வெசல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து வைக்க சொல்லுவேன். அப்புறமா வந்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஃப்ரிட்ஜை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீழே வெஜிடபிள் ட்ரே இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு சொன்னேன். எல்லாத்தையும் நீட்டாக வச்சுட்டோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம வந்து செய்ய சொல்லலாம் குழந்தைங்கள. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த வேலையெல்லாம் அம்மா தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். அவ்வளோதான். இந்த மினி பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Okay, thank you.